மாநில அளவிலான யோகாசன போட்டி ஸ்ரீ ஜோதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி, வேங்காம்பட்டி, மல்லூர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் யோகா ட்ரஸ்ட் மற்றும் ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த மாநில அளவிலான யோகாசன போட்டிக்கு வந்திருந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்து கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவியர் அந்த பள்ளிக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து, இந்த யோக கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலே யோகாசன கலையை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் யோகா ட்ரஸ்ட் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். குறிப்பாக திரு ரமேஷ் அவர்கள், அவருடன் இணைந்து ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் திரு பாலாஜி அவர்களும் இந்த நிகழ்வை தேசிய அளவிற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுக்கும் வழங்குவதற்காக இந்த நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் கலந்து கொண்டு மாணவ மாணவியர் அவர்கள் செய்த யோகாசன கலைக்கு ஜூரியாக செயல்பட்டு அவர்கள் செய்த யோகாசன நிபுணத்துவத்தை கணித்து அவர்களுக்கு பரிசளித்தமைக்காகவும் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்காகவும் சிவம் யோகாசன சாலை திரு சார் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், இப்பொழுது உரையாடி சென்ற டாக்டர் ரூபேஷ் சர்மா அவர்களுக்கும், பசுமை கலாம் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வேங்கை திரு ஐயனார் அவர்களுக்கும், சேலம் சிவம் யோகாசன சாலை திரு சோமாச்சாரியா அவர்களுக்கும், ஃபவுண்டர் ஆஃப் வேர்ல்டு டைகர் ஃபிட்னஸ் ஜிம் திரு மணிகண்டன், ஏனையோருக்கும் இந்த விழா நிகழ்வதற்கு இத்தனை ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை பேருக்குமே நன்றி கூறி, குறிப்பாக மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளை ஒருங்கிணைத்து வருடா வருடம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் யோகா ட்ரஸ்ட் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஏனென்றால் இந்த கலையை சிறு வயதிலே பள்ளி பருவத்திலே மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர்கள் வருடா வருடம் இதை நடத்தி கொண்டு வருகிறார். யோகக்கலை என்பது ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் யாராருக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணுமோ அத்தனை பேருக்குமே யோகா வேணும். நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதற்கான ஞானிகள் வகுத்து கொடுத்த யோகாசன கலை இது. அரியதோ நம சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோச தோச பாவமாயை தூர தூர போடவோ கரியதோர் முகத்தை ஒற்ற கற்பகத்தை கை தொழ
கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே கற்றுணர்ந்த பேரலாம் பேயனாக ஓதிடும் பிழை பொறுத்திட வேண்டுமே. ஓம் நம சிவாய. ஞானிகளால் அருளப்பட்ட இந்த யோகாசன கலையை உலக மக்கள் அனைவரும் கற்று நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நமது நாட்டிலே நமது பிரதமர் அவர்கள் உலக யோகா தினம் என்பதை அறிவித்து உலக மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக ஜூன் மாதம் 21ஆம் தேதி உலக யோகா தினம் என்பதை உணர்த்தி உலகம் முழுவதும் யோக கலையை செய்யக்கூடிய வாய்ப்பை உலக மக்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே சேலம் மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல ஆண்டுகளாக ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்து யோகாசன கலையை கற்று ஒவ்வொரு பள்ளிகள் தோறும் சென்று அந்த கலையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணியினை பதஞ்சலி சித்தர் யோகா ட்ரஸ்ட் திரு ரமேஷ் அவர்கள் பல வருடங்களாக செய்து கொண்டு வருகிறார். இவருடைய செயல் மிக மிக பாராட்டுக்குரியது. ஏனென்றால் இத்தனை பேரை ஒருங்கிணைப்பது நிச்சயமாக ஒரு சாத்தியமாக தெரியவில்லை. அத்தனை பேரை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு வருடமும் இந்த குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்துட்டு தான் போவதை வழியே குறையல. அதே போல எந்த ஒரு சிறு சங்கடங்கள் இல்லாமல் அத்தனை குழந்தைகளையும் யோகாசனம் செய்வித்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உணவு கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்து எல்லோருக்கும் சிறப்பு செய்யக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் அவரை சிறப்பு செய்யக்கூடிய நேரமாக தற்போது இருப்பதனால் ஐயா திரு பாலாஜி அவர்கள் பதஞ்சலி சித்தர் யோகா ட்ரஸ்ட் ரமேஷ் அவர்களை அவருடைய செயலுக்காக பாராட்டி சிறப்பு வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் திருமந்திரத்தினுடைய பாடல். உடம்பார் அழியின் இந்த உயிரார் அழிவர். இப்ப இந்த உடம்பு நல்லா இருந்தாதான் உயிர் நல்லா இருக்கும். அப்போ உடம்பும் உயிரும் நல்லா இருக்கணும்னு சொன்னா அதற்கு உடற்பயிற்சி மிக மிக அவசியம். எத்தனையோ வகையான உடற்பயிற்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பயிற்சிகளுமே நமக்கு ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அந்த வகையில் உலக நாடுகளில் எந்த நாட்டிற்கும் இல்லாத பெருமை நமது நாட்டிற்கு உண்டு என்று சொன்னால் அது இந்த யோக கலையை நமது நாடு தக்க வைத்திருக்க கொண்டு இருப்பதுதான். அந்த வகையிலே அப்படிப்பட்ட குழந்தை பருவத்திலே இந்த யோக கலையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது போன்ற ட்ரஸ்டுகள் மூலமாக நடைபெற செய்து அவர்களுடைய வாழ்விலே யோக கலையை சிறு வயதிலேயே பதிய வைத்து அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அறிவு திறனுக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் ஆயுள் வளர்க்கவும் இந்த கலையானது ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் திகழ்வதனால் ஆரோக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் அத்துணை பேருமே யோக கலையை பயின்று ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலே இந்த அளவிலே பங்கு பெற செய்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.